எப்படி அந்த நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தாய் தந்தை மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை. ஒரு சின்ன குழந்தை நீங்க புதுசா போறீங்க, தூக்கி போட்டு விளையாடுனீங்கன்னா அழுகுமா சிரிக்குமா? சிரிக்கும். மெஜாரிட்டி சிரிக்கும். சிரிக்குமா? சிரிக்கும் சார். தெரியாத ஒரு அப்புறம் நீங்க இல்லைங்களா? ஆனா அந்த குழந்தைக்கு மேல ஒரு நம்பிக்கை இல்லை, தூக்கி போட்டு விளையாடுறீங்க. என்ன பயப்படுங்க? ஏன்னா நீங்க புதுசு இல்லைங்களா? ஆனா அவங்க அம்மா அப்பாவா இருந்தா எவ்வளவு உயர் தூக்கி போட்டா கூட என்ன நம்பிக்கை இருக்கு? ஏன் அம்மா ஏன் அப்பா என்ன விட மாட்டாங்க சொல்லிட்டு அப்ப சிரிப்பு இருக்கும் இல்லைங்களா? அப்ப எப்படி ஒரு தாய் மேல ஒரு தந்தை மேல ஒரு குழந்தைக்கு அந்த அன்கண்டிஷனல் பிலீஃப் இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிலீஃப் இந்த இண்டஸ்ட்ரி மேல, இந்த பிசினஸ் மேல, இந்த கம்பெனி மேல, இந்த உங்களோட லீடர்ஸ் மேல, உங்க மென்டர் மேல இருந்தால் உங்க சக்சஸ் 100% கேரண்டி. அப்ப எல்லாத்தையும் இங்க தொடங்குங்க. நம்ம பிரபு சார் ஸ்டைல சொல்றாங்க, நம்பிக்கை அதானே எல்லாம் இல்லைங்களா? விளம்பரத்துல வருவீங்களா? சரி, அப்போ நம்பிக்கையை பற்றிங்கிறது இப்ப எத்தனை நீங்க உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ்ல இருக்கும்போது இப்ப ரமேஷ் சார் கார்க்கு ஒரு வாசம் எழுதிருக்காரு. எத்தனை பேர் பார்த்துட்டீங்க தெரியல. என்ன போட்டிருக்காரு? பார்த்துருக்கீங்க? பார்த்தவங்க சொல்லுங்க. என்ன போட்டிருக்கு? I am a proud networker. I am a proud networker. சரி, அதுக்கு என்ன அர்த்தமே? இதுக்கு அர்த்தம் தெரியாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு பர்சனல் நெட்வொர்க்கர் சொல்றீங்களா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மீன்ஸ் மார்க்கெட்டிங் பல பேர் இருக்கு. எத்தனை பேர் இந்த பெருமையை வெளியே சொல்றதுக்கு நம்பிக்கை இருக்கு? 1 2 3 4 5 10 பேர் தூக்கு அரை கை தூக்கு ஆரம்பிக்க முழுசா தூக்கு. அப்ப கை தூக்காதனால நம்பிக்கை வரல அப்படின்னா, ஏன்னா இன்னும் நம்பிக்கைக்கான விஷயங்கள் நமக்கு அமையல, அதனால நம்பிக்கை வரீங்களா? அப்ப அந்த நம்பிக்கைக்கு நம்ம விஷயம் நமக்கு தெரியாதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் தப்புங்கிறது கிடையாது. அறியாமையினால நம்ம அந்த விஷயத்தை இன்னுமே ஏத்துக்கலாம். அப்போ நம்ம அந்த அறியாமையை தாண்டி ஒரு விஸ்டம், நம்ம ஒரு அதாவது ரொம்ப நாலேஜ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கான ஒரு தெளிவு கிடைச்சிடும், ஒரு கிளியர் கிளாரிட்டி கிடைச்சிடும். ஸோ அந்த கிளாரிட்டி தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி எவ்வளோ வேல்யூவான இண்டஸ்ட்ரி, நம்ம பண்ணக்கூடிய பிசினஸ் எவ்வளவு வேல்யூவான பிசினஸ், எவ்வளவு புனிதமான 100% லீகலான மாறலான பிராக்டிகலான பிசினஸ் அப்படிங்கறதுக்கான ஒரு நம்பிக்கையை தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம இண்டஸ்ட்ரி பத்தி பார்த்தலாம்ல? எஸ் சார். ஓகே. சோ அப்போ நம்மளோட இண்டஸ்ட்ரி சார் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிங்களா, டான்சிங் இண்டஸ்ட்ரி, அது பல பேர் இருக்கு இல்லைங்களா? நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி. சோ இந்த இண்டஸ்ட்ரி பத்தி நீங்க ஆல் ஓவர் தி வேர்ல்ட் நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கு. மியூசிக் இண்டஸ்ட்ரி, ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி, மூவி இண்டஸ்ட்ரி, ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியோட அதோட மார்க்கெட் கேப் வந்து இவ்வளோ டர்னோவர் நடக்கும்னு சொல்றாங்க. அது வந்து சென்டர் இருக்கு பாருங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எதுசா இதுல டாப்ல ஹையஸ்ட் இருக்கு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எத்தனை பில்லியன் போட்டுருங்க? 167 பில்லியன் ரூபாய் டாலர். $1 பில்லியன் எவ்வளவு? கூகுள்ல தேட வேண்டாம், நானே சொல்றேன். 8869 கோடி. எவ்வளவு சார்? 1 பில்லியன் 8869 கோடி. அப்ப 167 பில்லியன் எவ்வளவு? அதுக்கு நான் கஷ்டப்படுறவங்க நானே சொல்லியிருக்கேன், கால்குலேட்டர் போட வேண்டாம். 15 லட்சம் கோடி. எவ்வளவு? 15 லட்சம். ஒரு கோடி 2 கோடி இல்லைங்க, 15 லட்சம். 1000 கோடி இல்ல, லட்சம் கோடி இல்ல, 10 லட்சம் கோடி இல்ல, 15 லட்சம் கோடி டர்னோவர் பிசினஸ் தான் நம்மளோட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி சார். நம்ம இந்தியாவுல மட்டுமே இது வந்து அதுல 10% குறைஞ்சபட்சம் மினிமம் இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடிக்கு மேல 2020 ப்ரூஃப் கூட காட்டுறேன். சோ அப்ப இப்போ இந்த பாருங்க, மத்த எந்த 2 பெரிய இண்டஸ்ட்ரி நீங்க ஆட் பண்ணீங்க கூட இதோட அளவுக்கு இப்போ வர முடியாது. சோ அப்ப அவ்வளவு பெரிய ஏன் பொட்டன்ஷியல் உள்ள ஒரு பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி. ஓகே. சோ அந்த இண்டஸ்ட்ரியில நம்ம இந்தியால நமக்கு அது இந்த இண்டஸ்ட்ரி நிறைய கம்பெனிஸ் இருக்கீங்களா? ஆல் ஓவர் இந்தியா
இருக்காங்களா? எஸ் அது சார். எல்லாத்த விட நம்ம விவாக ஏன் சிறந்தது, நம்ம ஏன் விவாக பண்ணணும், அதுதான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நெக்ஸ்ட். ஓகே. சோ அப்போ இந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நியூவா இப்ப ரீசன்ட்டா ஒரு few weeks முன்னாடி தான் நான் ஜாயின் பண்ணி நான் இப்பதான் ஸ்டார் ஆகி வந்தேன் அப்படின்னு சொல்ற மெத்தட் எப்படி இருக்கீங்களா? 1 2 3 4 5 6 ஓகே அரௌண்ட் ஒரு 8 7 10 இருக்கீங்க. ஃபைன். நீங்க இந்த பிசினஸ்ல வரும்போது ரீசன்ட்டா வந்த மீன்ஸ் இது ரொம்ப ரீசன்ட், அதுக்கு பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 months 3 monthsனா அது நிறைய பேர் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டார்ட் அப் சக்சஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கலி நம்ம நியூ பீப்பிள்ஸ் மட்டும் தான் நம்ம இங்க மெயினா கொடுத்துருக்கோம் நம்ம. ஏன்னா ஆக்சுவலி நிறைய பீப்பிள்ஸ் வரவே வேணாம்னு சொல்லியாச்சு. திருப்பி அட்டன் பண்ணி உங்களோட பீப்பிள்ஸ் அட்டன் பண்ண வைக்க சொல்லி தான் கொடுத்துருக்கும்போது மோஸ்ட்லி வந்து நிறைய பீப்பிள்ஸ் நம்ம நியூவா தான் இருக்கும். ஸோ இந்த இதுல நீங்க எந்த விதத்துல என்ட்ரி ஆனீங்க, உள்ள பிசினஸ்ல எந்த விதத்துல என்ட்ரி ஆனீங்க, அதாவது உங்களை கொண்டு வந்த நபர் உங்களை எந்த விதத்துல உள்ள கொண்டு வந்தார், நீங்க அவர் சொன்னதை வச்சு நீங்க எந்த விதத்துல உள்ள வந்தீங்க? அதாவது இந்த 4 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் ஒருத்தங்க என்ட்ரி ஆனா இந்த 4 கேட்டகரி தவிர எந்த கேட்டகரி என்ட்ரி ஆகணும்னு சொல்றாங்க. எந்த கேட்டகரினா ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டகரி கம்பல்சரி கேட்டகரி. இப்போ உங்களோட ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, மாமா மச்சான் பங்காளி அப்படியே உறவுமே ரொம்ப உரிமையை பேசணும், அவங்ககிட்ட போய் நம்ம போய் பிளான்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டோம் இல்லைங்களா? நான் சொல்றேன் நீ செய் இல்லைங்களா? டூ ஆர் டை மாதிரி நான் சொன்னா நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சன் பண்ணி நம்ம சொன்னா அவர் மறுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு உறுதி இருக்கும்போது அந்த கம்பல்சனை கொண்டு வந்து எத்தனை பேர் கொண்டு கை தூக்கு நான் கம்பல்சன் தான் சார் வந்தேன். ஸோ அந்த உண்மை சொன்ன நல்ல உடலுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க. கம்பல்சனை அழைத்து வரப்பட்டாங்க, இழுத்து வரப்பட்டாங்க, என்னை இழுத்துட்டு தான் சார் வந்தாங்க இல்லைங்களா? சல்லிகள் ஃபைன் ஐயா. ஸோ அப்போ அந்த மாதிரி கேட்டகரி வந்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ளிகேட்டிங் கேட்டகரி. ஆப்ளிகேட்டிங் என்ன? என்னைக்காவது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தருணத்தில் நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியா ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கீங்க. அந்த உதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போய் இப்போ பிளான் இந்த விஷயத்தை நீங்க சொல்லும் போது இந்த பிசினஸோட அப்ரோச் நீங்க பண்ணும்போது ஐயோ அன்னைக்கு நமக்கு அவ்வளோ முக்கியமான சூழ்நிலை ஹெல்ப் பண்ண வராச்சே, இது நமக்கு பிடிக்கலனா கூட அந்த விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து மறுக்க கூடாது, அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ளிகேஷனா ஓகே அவர் பண்ண ஹெல்ப்புக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க அதுக்கு ஒரு கைமாறா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள என்ட்ரி ஆகும். அப்போ இந்த ரெண்டாவது என்ட்ரி அந்த மாதிரி ஆப்ளிகேஷன்ல வந்த பீப்புள்ஸ் எத்தனை பேர் நீங்க கேள்வி நான் ஆப்ளிகேஷன் தான் சார் வந்தேன், கூப்பிட்டே எனக்கு மறுக்கவும் முடியல, கம்பல்சனா வரலனா அவரை நீங்க பண்ண ஒரு விஷயம் அதனால அவருக்கு திருப்பி நான் மறுப்பு சொல்ல முடியல, அதனால அப்படியே உள்ள வந்துட்டேன். செக் பண்ணி எல்லாம் நடந்து பார்த்து அப்படி ஏதாவது ஆப்ளிகேஷன் இருக்கீங்களா? எனிபடி அப்படி ஏதாவது ஆப்ளிகேஷன் கொண்டு வந்தீங்களா முடியல? அது முடியல. சரி, மூணாவது வந்து எமோஷனல் ஜாயினிங். எமோஷனல் ஜாயினிங் இப்ப லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சிவபிரகாசோட நீங்க வீடியோ கூட பாத்தீங்களா? ரெக்கார்ட் பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட நீங்க டைமண்ட் லைன் நம்ம போற ஒரு thousands of people வச்சு நம்ம பண்ணோம் ஒரு மெகா ஒரு ஈவென்ட் நம்ம பண்ணோம். சோ அந்த ஈவென்ட் பார்க்க எவ்வளவு சூப்பரா இருந்தது. வந்தாலே உள்ள வெளிய போகும்போதே அந்த பயங்கர எமோஷனல் நம்ம ஊர்ல ஒரு 1 கோடி வாங்கிட்டாரு இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கிறது பேங்க்ல எவ்வளவு பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு பாக்கல. நமக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கு அந்த எமோஷனல் வரும் இல்லைங்களா? அந்த எமோஷனல்ல ஜாயின் பண்ண பீப்பிள்ஸ் எத்தனை பேர் ஒரு விஷயத்தை பார்த்து நமக்கு ஒரு எமோஷனல் இது நமக்கும் கிடைக்கும், நமக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படி எமோஷனல் வந்து எத்தனை பேர்? 1 2 3 4 5 6 7 ஓகே அரௌண்ட் 10 பீப்பிள்ஸ் வந்தாங்க. அப்போ இந்த 3 கேட்டகரியில வந்துட்டாங்க. இது எதுக்குமே கை தூக்க என்ன கேட்டகரியில வந்திருக்கீங்கன்னு தெரியல இல்லைங்களா? ஏன் வந்து எதுக்கு வந்தே தெரியல அப்படி இருக்கீங்களா? இது இந்த கேட்டகரி இல்லையா? சரி, அப்போ கடைசி ஒரு கேட்டகரி என்னன்னா இது கண்டிப்பா எல்லாமே இல்லை இல்லைனாலும் இருக்குன்னு சொல்லுவீங்க. இதுல வந்து பொய் சொன்னா கூட உண்மையா சொல்லுவீங்க. எத்தனை பேர் இந்த பிசினஸ் உண்மையுமே ஆராய்ஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு உள்ளவர் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவு சீக்கிரம் உள்ள வந்து ஏகப்பட்ட கேள்வி கேட்கணும். எனக்கு ஒருத்தர் எனக்கு நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருவாங்க. முன்னாடியே இருக்காரு இங்க எல்லாத்துக்கும் உயர்ந்த மனிதன் பின்னாடி இருப்பாரு சார். அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு எத்தனை நாள் டைம் இருக்குங்களா? ஒரு half day டைம் எடுத்துட்டு
கொஸ்டின் கேட்டது கூட இல்ல, கொஸ்டினுக்கான ப்ரூஃபை செக் பண்றதுக்கு கூட வக்கீல ஹலோ ஹாய் ஹலோ கொஞ்சம் கேட்டா கொஞ்சம் டிஸ்கஸ் கொஞ்சம் டைம் கம்மியா இருக்கணும், கொஞ்சம் ஃபாஸ்டா போறோம், ஆல்ரெடி 5 நிமிஷம் போன் 20 நிமிஷம் தான் இருக்கு. அப்போ அந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபை பண்றதுக்கு ஆடிட்டர் வக்கீல எல்லாத்தையும் கூட வச்சுட்டு எல்லாத்தையும் போய் அப்பப்போ செக் பண்றது, நம்ம சொல்ற விஷயங்கள் உண்மையா பொய்யா செக் பண்றதுக்கு லீகல் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் வச்சுருக்காரு ரைட்ல எல்லாம் பார்த்துட்டு கொஸ்டின் கேட்டதா எப்படி கேட்டீங்க எம்டி யாரு என்னோட வைஃப் பேர் என்ன இல்லைங்களா? சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் கொஸ்டின்லாம் பண்ணி கடைசியில அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வந்தா அந்த அண்டர்ஸ்டாண்ட் வந்த கடைசிக்கு நியர்பை ஆன்கோயிங் பேர் இருக்காரு. சோ வாழ்த்துக்கள் பிரபாகர் சார். அப்ப அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் கேட்டு வந்தா கண்டிப்பா நானே பிசினஸ் நீங்க பண்ணாதீங்க சார் ஏன் ரெண்டு போயிடுச்சுன்னா அவருக்கு வரா அவருக்கு புது கிடைச்சாச்சு இல்லைங்களா? அதனால இன்னைக்கு இது இந்த அளவுக்கு இன்னும் ஃபுல் பிளட்ஜ் எடுத்து இன்னைக்கு காரணம் எடுத்து நீங்க அவ்வளவு விஷயம் கொண்டு போயிட்டு போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்களும் உங்க டீம் வந்திருந்தா உங்க பிசினஸ் ஜெயிக்க போறது 100% 1000% கேரண்டி. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ வரலாம் அப்படிங்கும்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் விஷயம் தான் நம்ம பேசுவோம், புரிதலுக்கான விஷயம் தான். இப்போ இன்னைக்கு நீங்க மூலம் புரிஞ்சுட்டா உங்க டீம் நீங்க புரிதல் ஏற்படுத்த முடியுமா இல்லைங்களா? ஓகே, அப்போ நான் இந்த பிசினஸ் பண்றேன்னு சொல்லி அந்த பெருமையா சொல்றதுக்கு அந்த ஒரு நம்பிக்கை தான் சொல்ல முடியும். முதல்ல நமக்கு அந்த நம்பிக்கை வரும், நமக்கு அந்த பெருமை வரும், அப்பதான் நம்ம மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். எனவே சோ அப்ப நம்ம பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி என்ன இண்டஸ்ட்ரிங்க? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி இல்லைங்களா? சோ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு, வரலாறு. எப்ப தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1930-39 வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு தெரிஞ்சுங்களா? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கலிபோர்னியால விட்டமின் ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்ச விஷயம். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்ட் வார் நடந்துச்சு, எல்லா உலக போர் நடந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை அதிகமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கற ஒரு சேனலை கிரியேட் பண்ண முடியல. அதனால மக்கள் கொண்டு போய் சேர்க்க உதிச்ச ஒரு ஐடியா தான் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங். 1935 அதுக்கான ஐடியா வருது. சோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 1945 வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 35 சொன்ன கம்பெனி கொஞ்சம் பெரிய நியூட்ரிலைட் அப்படிங்கிற நேம்ல மாறுறாங்க. அதுக்கு அடுத்து இந்த பாயிண்ட்ஸ் முடிஞ்ச நோட் பண்ணிக்கங்க, கண்டிப்பா யாரும் கேட்ட ஹிஸ்டரி சொல்றது ஈஸியா இருக்கும். 1945 வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் ரொம்ப எலாபரேட் பண்ணி ரொம்ப குவாலிட்டியா கொண்டு வந்து யாருங்க ஆர்மி ஃபர்ஸ்ட் வராங்க. அவங்க இந்த நியூட்ரிலைட் கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா டேக் ஓவர் பண்ணி ஃபுல்லா எடுத்தாச்சு. 1970 ஃபுல்லாவே டேக் ஓவர் பண்ணியாச்சு. 95 ஆல் ஓவர் வேர்ல்ட் ரீச் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதல் முறையா இன்னைக்கு முதல்ல ஆமே ஒரு கம்பெனி நமக்கு இருக்காங்க சரிங்களா? சோ இன்னைக்கு இந்தியால எனக்கு ஓவர் ஃபிளேமா நிறைய கம்பெனிஸ் நல்ல கம்பெனிஸ் நம்ம இருக்கிறதா செய்றாங்க. இப்ப நம்ம மட்டும் இங்க பெஸ்ட் நிறைய நல்ல கம்பெனிஸ் வந்தாங்க. ஆனா அதுல சில மாறுபாடுகள் இருந்தாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஸ்ட்ரைனா போனாங்க. இது இப்போ வரைக்கும் நினைச்சிருக்காங்க இல்லைங்களா? அது மாதிரி இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்ம முதல்ல என்ன இண்டஸ்ட்ரி இது வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படி போகுது. இப்போ ஒரு பொருளை மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா மக்களுக்கு தேவையான ஒரு பொருளை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு 2 வழிமுறை இருக்கு. முதல் வழிமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரெடிஷனல் லெவல் மார்க்கெட்டிங், ரெண்டாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். சோ இந்த ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதுதான் நம்ம ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங். நம்ம ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா நமக்கு தேவையான பொருள் வாங்கணும்னா டைரக்டா உற்பத்தி பண்ணக்கூடிய தயாரிப்பு தொழிற்சாலையில போய் வாங்குறோமா, ஃபேக்டரியில வாங்குறோமா, இல்ல நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மளிகை கடையோ பொட்டி கடையோ ஒரு கடையிலோ போய் வாங்குறோம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வாங்குறோம். சரி, எங்க வாங்குறோம்? நமக்கு நியர்பை என்ன கடை இருக்கோ அந்த கடை அண்ணாச்சி கடை இல்லைங்களா? எந்த கடையோ நம்ம அந்த கடை வாங்கிட்டு இருக்கோம். இந்த ரீட்டைல் ஸ்டோருக்கு நம்ம அந்த பொருளை போய் வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருள் அறிமுகம் இல்லாத பொருளை வாங்கணுமா, கொஞ்சமாக நமக்கு அறிமுகம் ஆன பொருளை வாங்கணும்? எங்க நமக்கு அந்த பொருள் அறிமுகம் ஆகுதுங்க? நெக்ஸ்ட் எங்க அறிமுகம் ஆகுதுங்க? அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரம் தான் அறிமுகம் இல்லைங்களா? இன்னைக்கு விளம்பரம் எங்க தான் இல்லை இல்லைங்களா? முதல்ல எங்க ஆரம்பிச்சது விளம்பரம்? டிவில ஃபர்ஸ்ட் ரேடியோல ஆரம்பிச்ச விஷயம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஃப்எம் வந்து அப்புறம் டிவில வந்து அப்புறம் சினிமால நம்ம இன்டர்வெல்லாம் நம்ம வருது. இப்போ போன்ல எந்த ஆப் போனாலும் விளம்பரம் இல்லைங்களா? ஃபேஸ்புக் போனே அது இப்போ வேற வந்து பாத்தீங்கன்னா ஒட்டி இருக்கிற விஷயம் நிறைய போட்டாங்க இல்லைங்களா? அதை ஒட்டி கேட்டா கூட பரவாயில்ல, மனசுல நினைச்சதெல்லாம் விளம்பரமா வருது இல்லைங்களா? எதாவது நமக்கு இருக்கு நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இப்பதான் மனசுல நினைச்சு அதுக்குள்ள முன்னாடி வந்து நிற்கிறேன் இல்லைங்களா? எப்படிதான் மனசுல பிடிக்கிறான்னு தெரியல. அந்த மாதிரி
நீங்க விளம்பரம் தான் இருக்கு. யூடியூப், ஸ்பாட்டிஃபை எதுனாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க விளம்பரம் பண்ணா அதுக்கு ஒரு அமௌண்ட் போட்டாங்க. விளம்பரம் தான் ஃப்ரீயா வர எதுவுமே விளம்பரம் பண்ண. இந்த விளம்பரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளை நம்ம பார்த்து வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பரிச்சயமான ஒரு சீனியர் ஆக்டர்ஸோ இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பீப்புளோ அவங்க வந்து இது பண்ணும்போது ஓகே மேபி ஒரு குவாலிட்டி இவ்வளவு பெரிய ஆக்டர் வந்து விளம்பரம் பண்றாங்க, இவ்வளவு பெரிய ஸ்போர்ட் பீப்புள். ஏன்னா இப்போ இன்னொரு விஷயத்துக்கு வந்து பண்ண ஆக்டர் இப்போ வந்து அமிதாப் பச்சன் பாத்தீங்கன்னா இந்த டாபர் சவனா பிளஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த டிஷ் டிவி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷாருக்கான வந்து பார்த்துருக்கோம். ஃபுட் ஐட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்போ நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் பாத்தீங்கன்னா யார் நிறைய பார்த்து உதாரணம் என்ன சொல்றேன், காஃபி விளம்பரம் ரெண்டு டீல ஒரு காஃபி விளம்பரம் ரெண்டு பேருக்கு விளம்பரத்துக்கு ஒரு நல்ல ஆக்டர்ஸ் வராங்க. சூர்யா வந்து ஒரு காஃபி விளம்பரம் போறாரு, அவனோட தம்பி கார்த்தி வந்து ஒரு காஃபி விளம்பரம் டீ வந்து, ஆனா அவங்க அப்பா வந்து டீ காஃபி குடிக்கூடாதுன்னு சொல்றாரு இல்லைங்களா? எனிவே சோ அப்ப விளம்பரம் எதை நம்புறது, அப்பா சொல்றத நம்புறதா பசங்க சொல்றத நம்புறதா, அதே கன்ஃபியூஷன். எனிவே அப்ப அந்த மாதிரி இந்த விளம்பரத்தை பார்த்து அதுல ஒரு விளம்பரம் மூலமா நம்ம சில விஷயம் குவாலிட்டி இருக்குன்னு சொல்லி நம்ம வாங்குறோம் இல்லைங்களா? அப்ப இந்த விளம்பரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதுக்கு ஒரு அமௌண்ட் செலவு. இப்ப ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்டரியில இருந்து இந்த கஸ்டமர் கைக்கு போகணும் அப்படின்னா இத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா கடந்து தான் அந்த கையில வருது. இப்ப நீங்க யூஸ் பண்ற ஒரு பென், ஒரு பேனா 10 ரூபா பேனா வச்சுங்க. இந்த 10 ரூபா பேனா ஒரிஜினல் ஃபேக்டரியில ப்ரொடக்ஷன் ஆகிற காஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 ரூபா. இந்த ஃபேக்டரிக்காரரு வெளியே கொடுப்பாரு எவ்வளவு லாபம் கொடுப்பாரு? ஒரு ரூபாயில விற்பாங்க 3 ரூபா. சரி, ஃபேக்டரியில இருந்து நம்ம ஓனர் ஃபேக்டரியில இருந்து இங்க யாருக்கு வந்தாச்சு? நேஷனல் கூட்டிட்டு வந்தாச்சு. அவர் என்ன வச்சுக்காரு? 1 ரூபாயோ 1.5 ரூபாயோ வச்சுக்காரு இல்லைங்களா? அங்கிருந்து அடுத்த கிளீனிங் ஃபார்மிங் வந்திருப்பாரு இல்லைங்களா? அவர் எவ்வளவு வச்சுக்காரு? அவர் 1 ரூபா 2 ரூபா வச்சுக்காரு. அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டார் கிஸ் அவர் எவ்வளவு வச்சுக்காரு? 1 ரூபா 2 ரூபா வச்சுக்காரு. அதுக்கடுத்து ஹோல்சேலர் கமிஷனர் ஹோல்சேலர் அவங்க என்ன வச்சுக்காங்க? அவங்க 1 ரூபா 2 ரூபா. இப்படியே ஒவ்வொரு ரூபாயா கூட்டிட்டு இருந்தோம்னா முதல் இடத்துல உற்பத்தியாக இருந்து 7 பேர் கை மாறி 10 ரூபாய்க்கு நம்ம கையில் வந்து கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ ரீடர் சொல்றோமா அவரோட ப்ராஃபிட் 10 ரூபாய்க்கு பார்க்கணும். ஆனா ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்னங்க? 8 ரூபாய் வித்தனதுக்கு ப்ராஃபிட் அங்க போகுது இல்லைங்களா? கிட்டத்தட்ட 70 ல இருந்து 80% ப்ராஃபிட் அங்க போகுது. நம்ம தான் கொடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து அட்வர்டைஸ்மென்ட்க்கு ஒரு காஸ்ட் போகும் இல்லைங்களா? விளம்பரத்துக்கு ஒரு காஸ்ட் போகும். எனிவே இப்போ இத்தனை இன்டர்மீடியட்ஸ் இருக்காங்க. ஆனா இப்போ நெட்வொர்க் மல்டிபிள் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு இங்க இருக்கிற எந்த பொருளோட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம யூஸ் வீட்ல பார்க்குற டிவி ஆகுது, ஏசி ஆகுது, எதுவாக இருக்கணும். இப்போ இந்த பொருளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம போய் ஒரு ஷோரூம்ல ஃபர்ஸ்ட் நம்ம போவோம். இப்போ ஒரு ஷோரூம்ல போய் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் அது கொண்டு வந்ததுக்கே நிறைய பேர் கை மாறி வருது. அதே மாதிரி ஹோல்சேலர் எல்லாம் மாறி வேரி ப்ராடக்ட்லாம் மாறி கையில் வந்து அவரோட ரெடியாக கையில் வரும்போது அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு சேல்ஸ்மேன் இருப்பார், சூப்பர்வைசர் இல்லைங்களா? அதுக்கு நிறைய காசுலாம் இருக்கும். இதுதான் வந்து ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங். ஆனா நம்ம டைரக்ட் செல்லிங் சொல்லக்கூடிய இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வித்தியாசம் என்ன? அந்த ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் மொத்த ரோடையும் நீங்க மட்டும் தான் பாக்குறீங்க. நீங்க தான் ஹோல்சேலர், நீங்க தான் ரீட்டைலர், நீங்க தான் கிளீனிங் ஃபார்மேஷன், நீங்க தான் டெமோ காட்டுற சேல்ஸ்மேன், நீங்க தான் சூப்பர்வைசர், நீங்க தான் மேனேஜர், எல்லாமே நீங்க தான். A to Z நீங்க தான். அதுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணி கவர்மெண்ட் வந்து லீகல் சொல்றாங்கன்னா சோ இப்போ இங்க தான் மெயின் ரெண்டு விஷயம் பாத்தீங்க. இந்த மல்டிபிள் மார்க்கெட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆர் டைரக்ட் மூணு ஒரே வேர்ட் தான். சோ இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கலாம். இது என்னங்க, அது ஒரு ரீட்டைல் ஸ்டோர் இருக்கு. ஆனா இங்க நம்ம வீடு தான் ரீட்டைல் ஸ்டோர். நீங்க வீட்ல ஸ்டோர் பண்ணிட்டு ரெண்டாவது இப்போ வீடு கூட வேண்டியது எல்லாமே ஆன்லைன் ஸ்டோர் இருக்கு போதுங்களா? ரெண்டாவது அட்வர்டைஸ்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க அட்வர்டைஸ்மென்ட் அவங்க பண்றாங்க, இங்க அட்வர்டைஸ்மென்ட் யார் பண்றாங்க? நம்ம ஐபிஎஸ் எவ்வளவு சூப்பர் தெரியுங்களா? யார் பேசுறா? நிறைய பேர் பேசுறோமா? நம்ம தான் பேசுறீங்களா? நம்மளோட வோடாஃபோன் அட்வர்டைஸ்மென்ட். சோ வோடாஃபோன் அட்வர்டைஸ்மென்ட் பார்த்தா ரொம்ப பவர் ஜாஸ்தி. இப்போ நீங்க என்னதான் பெரிய பெரிய விளம்பரம், பெரிய ஆக்டர்ஸோ பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனோ வந்து ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மேன் எல்லாம் இருக்கிற மாதிரி இப்போ எப்படி நம்ம சூர்யா காட்சி சொன்ன மாதிரி ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பூஸ்ட் ஹார்லிக்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட் ஆரம்பத்துல வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்த கபில் தேவ் இருந்து இப்போ வரைக்கும் விராட் கோலி வரைக்கும் இடையில தோனி சச்சின் எத்தனை பேர் மாறி பூஸ்ட் சீக்கிரம் ஆஃப் மாய் எனர்ஜி வருமானு தெரியல இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா விளம்பரம் வந்து அதனாலே அது எல்லாருக்கும் உண்மையா பொய்யா உங்களுக்கு தெரியாது நம்பிக்கிறானா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிவி
டிவியில் ஒரு ஆட் பார்த்து போறீங்க, உங்க டிவி வந்து டிவியில் ஆட் பார்த்து போறீங்க, சோனி டிவி சூப்பரான டிவி, இந்த பயங்கர ஒரு கிளாரிட்டி இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, பார்த்துட்டு வசனம் காலத்துக்குள்ள உடனே வைக்கிறீங்க, போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு வெளியே வரப்போ உங்க கட்டணத்துக்கு வெளியே ஒரு நண்பர் வராரு வந்து என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் மீட் பண்றீங்க, ஹாய் பை எல்லாம் பேசிட்டு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தாச்சு, என்ன டிவி வாங்குறதுக்கு என்ன பட்ஜெட் 30,000 பட்ஜெட், என்ன டிவி தெரியும் 30,000 இந்த டிவி போய் வாங்குறீங்க. இதை விட இதே பட்ஜெட்டுக்கு இத்தனை ஆப்ஷன் இருக்கு சாம்சங்ல, நீங்க அதை போனீங்க எவ்வளவு விஷயம் சூப்பரா இருக்கீங்க, நான் 30,000 வாங்கியிருக்கேன். இப்போ நீங்க டிவியில விளம்பரம் பார்த்து போன சோனியை வாங்குறீங்களா, உங்க நண்பர் அனுபவிச்சு சொன்ன சாம்சங் வாங்குறீங்களா? வோடஃபோன் பவர் அப்படின்னா சாதாரண விஷயம். இப்படி பேசுறதுனா அடுத்து இன்டர்மீடியட்ஸ்ல யார் இன்வெஸ்ட் பண்றோம், நம்ம தான் இன்வெஸ்ட் பண்றோம் இல்லைங்களா. எந்த இன்டர்மீடியட்ஸ் கிடையாது, நம்ம தான். நெக்ஸ்ட் சாரிபர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பார்த்தா லீகல் டேர்ம்ஸ். நிறைய பேர் வந்து பிசினஸ் போய் சொல்றது தயக்கம், நம்ம சொன்னா ஏன் ரொம்ப தயங்கி சொல்ல வேண்டியது இருக்கு. நம்ம நம்பிக்கை இல்ல சரிங்க, அந்த நம்ம நம்பிக்கை இல்ல, நம்ம நம்பிக்கையில ஒண்ணு. ரெண்டாவது நம்ம சொல்றது கூச்சப்பட தயக்கப்படுறது எதுனால, நம்பிக்கையில ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், பொருள் மீது நம்ம மீது சந்தேகப்படுறது. அது எல்லாமே ஒரு காமன். நான் சொல்ற விஷயம் என்னன்னா நம்ம பிலீவ் பண்ணுறது அந்த காமன். அது ஒண்ணு பிலீஃப் தாண்டி இன்னும் இது வந்து நீங்க கூச்சப்படமான தயக்கப்படமான பிலீஃப் இல்லைன்னா நம்ம சொல்லவே வேண்டாம் இல்லைங்களா. ஆனா சொல்றது விருப்பம் இருக்கு, ஆனா சொல்றது தயக்கம். ஏன் அந்த தயக்கம்? நான் எதிர்பார்க்க முக்கியமான பயன் எத்தனை பேர் நானே நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்றேன், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பெருமையா சொல்றேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கு? தயக்கமே சொல்றேன். சொன்னவங்க ரொம்ப நன்றி, சொல்லாதவங்க அவங்க தான் நம்ம கேட்க ஏன் அந்த தயக்கம், ஏன் அந்த கூச்சம். சரி டைம் வேஸ்ட் பண்ண நானே சொல்லிடுறேன். எத்தனையோ விஷயங்கள் மக்கள் பார்த்து நிறைய இழந்து, நிறைய நட்டப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு இல்லைங்களா, பட்டுட்டாங்க எத்தனை பட்டாங்க இல்லைங்களா. இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்லும் போது மக்கள் முதல்ல நம்ம சொல்றது என்னன்னு உண்மையை கேட்கலாம். இல்ல இதுவும் அதுதான், நீ அதாளா, நீ அவனா, நீ கேட்கறீங்களா? சரி இதுதான் தயக்கம். ஒரே வார்த்தை டக்குனு இதுல எல்லாம் எம்எல்ஏ கூட சொல்றீங்க. நிறைய பேர் கேளுங்க, எல்லாம் ஒரு பைக் எல்லாம் லேண்டர் பண்ணீங்களா, இதுல எல்லாம் கேட்டுட்டாங்க. அப்போ எம்எல்ஏ சொன்னா இது ஒரு கெட்ட வார்த்தை, ஐயோ நம்மளோட நம்ம இடத்துல ஒரு கூச்சப்பட வேண்டிய, ஒரு கூணி குறுக்க வேண்டிய விஷயமா இருக்கு, மக்கள்கிட்ட சொல்றதே தயங்க வேண்டிய விஷயமா இருக்கு. நம்ம சொன்ன இப்படி நம்மள பேசுறாங்களே, நம்மள அவமானப்படுத்துறாங்களே இருக்காங்களா. ஓகே ஃபர்ஸ்ட் அதுக்கு நிறைய பேர் பண்ண क्वेश्चन என்னங்க, இது என்ன ஆங்கிலேயமா மாதிரியா, ஆங்கிலேயமா சார் போனே அதான் கேக்குறாங்க. ஏதாவது நிறைய பேர் பேசுவாங்க. அப்படி கேட்டா நம்ம என்ன சார் ஃபர்ஸ்ட் பதில் சொல்லணும். இதுல அஃபியேக்கல சார் சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள். நம்ம கெட்ட வார்த்தை பேசுறாங்க, அப்ப போல அவங்களே கேட்க வேண்டிய விஷயம். சார் உங்களுக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சா சொல்லுங்க, எம்எல்ஏவோட அர்த்தம் தெரிஞ்சா சொல்லுங்க. அது டெஃபினிஷன் தான் அதான் கரெக்டான வார்த்தை. டெஃபினிஷன் வரை விளக்கம் தெரியுமா கேள்வி திருப்பி அந்த क्वेश्चन கேட்டா அவங்க திருப்பி பேச மாட்டாங்க இல்லைங்களா. இல்ல ஆமென்டா ஆமென்டா அப்படின்னு என்ன கேட்க வேற ஒன்று. அப்ப நம்ம அது லீக் ஆகி போச்சு இல்லைங்களா. நீங்களே வந்து பாத்தீங்கன்னு சொல்லுங்க, இல்ல அது இல்ல அப்படி சொல்றது புரியுதுங்களா. ஃபர்ஸ்ட் சிம்பிள் வார்த்தை இல்லையா, ஆமென் தெரியும். இது எங்களுக்கு வேற பிசினஸ், ஒரு பிசினஸ் யாரும் புரிஞ்சுங்களா. அப்போ அது எம்எல்ஏ சொல்லுச்சுன்னா எம்எல்ஏவோட டெஃபினிஷன் சொல்லுங்க சார். தப்பு சொல்றீங்களா, அதோட டெஃபினிஷன் கவர்மெண்ட் சொல்லிருக்கு சார். அது ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன், லீகல் பண்ற விஷயத்துக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி கவர்மெண்ட் சொல்லிருக்கு. அது டெஃபினிஷன் பண்ணி அவங்க கொடுத்துட்டு தான் டீ கொடுத்துருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 2016 செப்டம்பர் 9ஆம் தேதி வந்து கைட்லைன்ஸ் வந்துச்சு. கைட்லைன்ஸ் எழுதுறீங்களா, இந்த விஷயத்தை இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நெறிமுறை பண்றது கைட்லைன்ஸ் இல்லைங்களா. நீங்க கொரோனா வந்தப்போ உங்களை எல்லாம் காப்பாத்திக்கிறதுக்கு உங்களால மாஸ்க் போட்டுக்க ஒரு ரெக்வெஸ்ட் வச்சாங்க இல்லைங்களா. இட்ஸ் கால்ட் கைட்லைன்ஸ். உங்களை எல்லாம் கொரோனா தற்காத்துக்காக ஒரு மெஷர்மெண்ட்
உங்களுக்கு கைட்லைன்ஸ்லாம் செட் ஆகாது, ரூல்ஸ் போடணும். என்ன பண்ணாரு? மாஸ்க் போடணும், 5 ரூபாய் ஃபைன். வெஸ்டினேஷன் போர்டு சர்டிஃபிகேட் இல்ல ஏர்போர்ட்ல எங்கேயுமே நுழைய முடியாது. வச்சாங்களா இல்லைங்களா? தட்ஸ் கால்ட் ரூல்ஸ். அப்ப 2014 கைட்லைன்ஸ் வந்துச்சு, 2021ல அத ரூல்ஸா மாத்தியாச்சு. ஒவ்வொரு ஸ்டேட் அமெண்ட்மென்ட் ஆகி ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அமெண்ட்மென்ட் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்ப கொடுத்தாங்க? டிசம்பர் 27 2023 டேட் கூட குறிச்சு வச்சு வேணா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் டிஸ்கஸ் பண்ணி. இதுல கொடுத்திருக்கு நம்ம பண்ணக்கூடிய டைரக்ட் செல்லிங்னா என்னங்கிறது லீகலா என்னது கொடுத்திருக்கு. நம்ம கூட இண்டஸ்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மல்டிலெவல் என்னங்கிறது இதுல கொடுத்திருக்கு. யார் சார்? தமிழ்நாடு கவர்மெண்ட் கசட். சார் அது நியாயமான விஷயம் தானே, நேர்மையான விஷயம் தானே, லீகல் தானே. அப்ப அந்த விஷயம் பண்றோம் இல்ல ப்ளீஸ் அந்த சைடு பண்ணுவாங்க. அப்ப இதுல என்ன அந்த டெஃபினிஷன் கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்துட்டாங்க? எஸ் ஃபுல் ஸ்கிரீன். இந்த இதெல்லாம் திருப்பி டெஃபினிஷன் வந்து மனப்பாடமா பண்ண வேண்டாம். ஒரு டைம் சொல்றதை நீங்க திருப்பி உங்களுக்கு தகுந்தாம சொல்லி பார்த்தா போதும், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்ல போதும் மக்களுக்கு. முடிஞ்ச மனப்பாடம் வச்சு பாயிண்ட் அடிக்கிறவங்க அடிங்க. க்ளோஸ் ஆயிடுச்சா? ஓகே. சோ அதுல என்ன விஷயம் வந்து நானே இப்போ சொல்லிருக்கேன். Direct selling or network marketing or multi-level marketing is called, its meaning, அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு பர்టిక్యులர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் மக்களுக்கு கொடுக்கும்போது ஒரு பர்టిక్యులர் பிளேஸ்க்கு வைக்காம, அதாவது சொன்னீங்களா ஒரு ஷாப்போ இல்ல விஷயமோ எதுவுமே வைக்காம அதோட டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாம் A to Z நீங்க தான் அப்படிங்கிற பேர் தான். அதாவது வித்தவுட் ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸ் இல்லாம நம்ம பண்ணக்கூடிய விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்ட் செல்லிங். திருப்பி படிக்க பாருங்க. டைரக்ட் செல்லிங் இஸ் தி மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சேல் ஆஃப் goods providing of service as a part of network direct selling other than under a premise. இந்த பார்ட் ரொம்ப முக்கியம். other than under a premise scheme. premise scheme தான் இதுவரைக்கும் மக்கள் துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் கொண்டு போனது எங்க போச்சுங்க? illegal premise scheme and money chain, money circulation and policy scheme. இதெல்லாம் அதெல்லாம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ரியல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ரியல் டைரக்ட் செல்லிங் சொல்லி சொல்றாங்க. அதுல இன்னொரு என்ன போட்டுருங்க? provide a sale of goods service occurs otherwise than through a permanent retail location. ஒரு permanent retail location இல்லாம பண்ணக்கூடிய இந்த விஷயம் தான் இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அதுல என்ன எப்படி கொடுத்திருக்காங்க? So retail location, permanent retail location illama consumed generally in the houses, the workplace, அதாவது வர்க் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தோ இல்ல வீட்ல இருந்தோ உங்களோட எக்ஸ்பிளனேஷன் மூலம் டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு ப்ராடக்ட்ட மக்களுக்கு ரீச் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தான் டைரக்ட் செல்லிங். இதுதான் சார் டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷன் கேட்டா அவர் சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு இதுவரைக்கும் இந்த டெஃபினிஷன் தெரியும்? எத்தனை பேர் இத ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க? அப்ப இனிமேல் பெருமைப்பட்டுங்க நம்ம பண்றது லீகல் டெஃபினிஷன் பிசினஸ். சோ அது எப்ப என்ன கொடுத்திருக்குது? இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா கைட்லைன் பண்றது யாருங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கன்சியூமர் அஃபேர்ஸ் தான் சார். இப்ப நமக்கு ரீசன்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து தெரியுங்களா? நம்மளோட பியூரோ ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து இல்லைங்களா? எடுங்க கேரளா விஷயம் உள்ளது. அது கைடன்ஸ்க்கான விஷயம் தான். நமக்கு கேரளா கவர்மெண்ட் அமெண்ட்மென்ட் பண்றதுக்கான மானிட்டரி மெக்கானிசம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிஃபோர் வந்த ஒரு விஷயம் அஸ்வினி குமார் சௌபே, இந்தியன் கரண்ட் சென்ட்ரல் மினிஸ்டர். சரிங்களா? எந்த துறையோட மினிஸ்டர்? நான் அதுக்கு ஒரு ப்ரூஃப் உங்களுக்கு காட்டுறேன். கேட்ட அந்த இது காமிக்கணும். இல்ல அஸ்வினி குமார் சௌபே. சோ அது உங்களுக்கு எல்லாமே தெரியும் தான் பரவாயில்ல. சோ அதுல வந்து சொன்ன விஷயம் என்னங்க? அது எந்த துறையோட சேர்ந்தவர்? ஃபுட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபுட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் and Ministry of Consumer Affairs. உணவுத்துறை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு மந்திரி தான் யாரை பத்தி எதை பத்தி பேசுறாங்க? நம்ம இண்டஸ்ட்ரி பத்தி, இண்டஸ்ட்ரி ப்ராடக்ட் பத்தி பேசுறாங்க இல்லைங்களா? சோ டைரக்ட் செல்லிங் விஷயத்தை பேசிக்காமோ இது எந்த இதுல வந்துருங்க? அந்த இப்போ நம்ம ஒரு EPCO 302 சட்டப்படி வருது இல்லைங்களா? அந்த மாதிரி என்ன வந்து கிளாஸ் பார்த்தீங்கன்னா 1/6 சப்செக்ஷன் அதுல போட்டு டைரக்ட் கைடன்ஸ்ல இந்த கிளாஸ்ல வந்து சொல்லுங்க. சோ அவரோட அபிஷியல் அந்த லெட்டர்ல வந்து ஒரு விஷயம் எல்லாமே நமக்கு தெரியுது. இந்த இடத்துல நமக்கு இங்க தமிழ்நாடு மொழி பார்த்தா நம்ம இண்டஸ்ட்ரி பத்தி வரது நீங்க நிறைய பார்க்கலாம். ஓகே க்ளோஸ். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி
லீகல் என்ன தெரிஞ்சுக்கணும், இல்லீகல் என்ன தெரிஞ்சுக்கணுமா இல்லைங்களா? இப்படி இருக்கிறது தான் லீகல் டைரக்ட் செல்லிங். நம்ம பண்றது லீகல் டைரக்ட் செல்லிங் மக்களுக்கு தேவையான பொருளை கொடுக்குறோம். அது என்ன எம்ஆர்பி, அந்த எம்ஆர்பி கொடுக்குறோம், அதுக்கு ப்ராஃபிட்டை ஆஸ் அ ரெமினரேஷன் நம்ம வாங்கிக்கணும். லீகல் கமிஷனா ப்ராஃபிட்டா பேவுட்டா வாங்கிக்கணும். இது லீகல். இந்த வரக்கூடிய ப்ராஃபிட்டும் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸா ஜிஎஸ்டியா போகுது, நம்மளோட இன்கம்ல டிடிஎஸ் ஆகும் போகுது, சரிங்களா? அப்ப அது லீகல் எதிக்கல் விஷயம். கைண்ட் ஓபன் தி ஸ்லைட். ஓகே, சோ அப்ப வந்து இது எந்த விதத்துல இல்லீகல் அப்படிங்க அதை நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட். சோ அப்ப அந்த பிரைமரி ஸ்கீம் எடுக்குதுன்னு அது வரப்ப நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தா ரியல் ஒரு டாக்ஸ் செல்லிங்கான விஷயம். இந்த இதை காமிச்சு ஈஸியா உதாரணம் புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைரக்ட் செல்லிங் அக்கவுண்ட் மார்க்கெட்டிங் கம்பெனி இருக்கா, இது டிஎஸ் டைரக்ட் செல்லர் இருக்கா, டைரக்ட் செல்லர். இந்த சிசி நம்மளோட சிசி கஸ்டமர் உங்களோட கஸ்டமர்ஸ் சரிங்களா? இப்போ நீங்க ஒரு விவா வெக்டரா இருக்கீங்க, தட் மீன்ஸ் சாரி டிஜிட்டல் ஸ்டார் ஈஸியா இருக்கு. டிஜிட்டல் ஸ்டார் இருக்கு, எத்தனை கஸ்டமர் வச்சிருந்தா நமக்கு ஒரு 10,000 கிடைக்கும்? 12 கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீ ப்ராடக்ட் எல்லாம் சேர்ந்து. அப்ப இந்த கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறது மினிமம் உங்களோட ஓவரால் thousands ஆஃப் கான்டாக்ட். அந்த 10 கஸ்டமர் பெரிய விஷயம் மேல 10 கான்டாக்ட் அதை நீங்க வச்சிருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வரும்? 10,000 இன்கம் இல்லைங்களா? இப்போ இந்த பக்கம் டீமே வரலனா கூட இந்த கஸ்டமரை மட்டும் நம்ம ஹேண்டில் பண்ண நமக்கு ப்ராஃபிட் வந்துட்டே இருக்குமா இல்லைங்களா? ரைட். இதுக்கு அடுத்து ஒரு கஸ்டமர் ஆசைப்படுறாரு, சார் நானும் ஒரு பிசினஸ் பண்றேன், எனக்கு ஒரு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே சார் வாங்க வெல்கம், ஒரு ப்ரூஃப் கொண்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விடுறேன். இதை சொல்லலாம் ப்ராடக்ட் இப்படி தான் இன்ஃபர்மேஷன் கொடுங்க, எப்படி ஐடி ஆர்டர் போட்டு அந்த ஸ்டோரேஜ் கொடுத்து கற்று கொடுங்க. உங்க கஸ்டமர் 10 மெயின்டைன் பண்ணீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 10,000 கிடைக்கும். இதுக்கு சொல்லியாச்சு, இதுக்கு சொல்லியாச்சு. அவ்வளோ அது பண்ண ஆரம்பிச்சுட்டு அவங்க 10,000 இன்கம் பண்றாங்க. இதுல இவருக்கு திருப்பி ஒரு ப்ராஃபிட் வருமா இல்லைங்களா? என்ன வருங்க? ஃபர்ஸ்ட் பண்ணது பர்சனல் பண்ணுவாரு, இப்போ பண்ற டீம் 2 பேர் பண்ணும்போது அவங்களுக்கு 10,000, இவருக்கு என்ன கிடைக்கும்? 3,000 கிடைக்குமா? ஒரு ப்ராடக்ட் டீம்ல பண்ண 200 12 250 3,000 கிடைக்குமா? அப்ப 3,000. அடுத்து இவரு அதை பண்ணிடுறாரு, அவரோட கூட அடிஷனல் இன்கம் தான் அவர் பண்றாரு. அப்ப அந்த விஷயம் டோட்டல் டர்னோவர் இருக்கும். இங்க நம்ம டர்னோவர் தான் பிசினஸ் பர்சனல் டர்னோவரும் கிடைக்குது, நம்ம டீம்ல யார் பர்சனல் டர்னோவர் அவங்க கிடைக்குது. இப்ப யார் வந்தாலும் அவங்களோட டோட்டல் டர்னோவர் தான் இங்க இன்கமே தவிர்த்து ஹெட் கவுண்டிங் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 2 பக்க டீம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்கு எப்போ மாசம் ஒரு 4 ப்ராடக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. 4 ப்ராடக்ட் புதுசா டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ண வாசல் எப்படியோ வருது. இந்த பக்கம் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஒன்று வந்த வருஷம் அதுக்கு பண்ண வேண்டாம். அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரே ஒரு மாசத்துக்கு 10 நாளா தான் ஃபேமிலியை மூவ் பண்றாரு. அப்ப கவுண்டிங் நம்ம ப்ராடக்ட் கவுண்டிங் தான் கணக்கிடுறது, ஹெட் கவுண்டிங் கணக்கு கிடையாது. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் ஜோடி மேட்ச் பண்ணக்கூடிய பிரமிடா போகக்கூடிய இல்லீகல் மணி சீட் பாலிசி ஸ்கீம் கிடையாது. சோ அப்ப அந்த விஷயம் இதே வந்து பாருங்க, இது வரைக்கும் வந்து நிறைய பாருங்க நிறைய இன்வெஸ்ட்மென்ட் கான்செப்ட் பிட்காயின் அப்புறம் என்ன வருதுங்க நிறைய விஷயம் கிரிப்டோ கரன்சி நிறைய விஷயம் நிறைய வந்துச்சுங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம அந்த இப்போ கூட ஏதோ ஒரு விளம்பரம் பார்த்து காசு சொல்லி போயிருக்க கம்பெனி காணாம இந்த மாதிரி நிறைய விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் போனால் கண்டிப்பா நமக்கு அங்க பெரிய ஆபத்து. ஏன்னா அது மணி செயின் ஸ்கீம், இல்லீகல் மணி செயின் அண்ட் பிரைஸ் பாலிசி ஸ்கீம் சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரைஸ் ஸ்கீம் அப்போ இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் ஆட் பண்ணணும். சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆட் ஆகிட்டு பணம் எப்படியா வருதா? இங்கே டர்ன் பண்ணது ப்ராஃபிட் வரும், அங்கே எதுவுமே இல்லை. ஒரு சேர்த்துட்டா பணம் வந்து எப்படி வரும்? நியாயமானதுக்கு எப்படி வரும்? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நியூ ஜாயினிங் வந்து நியூ ஜாயினிங்கே வரீங்கன்னா அந்த இன்கமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இல்லைங்க. அப்படி யாராவது முன்னாடி நம்ம கேட்டாங்க இந்த மாதிரி விஷயத்தை அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்படி யாராவது கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லாங்க? எனக்கு என்ன நான் சொல்றேன், இப்போதைக்கு ஊரை விட்டு ஓடுறப்போ இல்ல எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வருதுன்னு சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம பண்றது லீகல் எத்திக்கல் பிசினஸ். ஸோ இதுக்கு இன்னும் ப்ரூஃப் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெகட்டிவ் ப்ராடக்ட் ஒரு விஷயம் இருக்கு. அந்த இல்லீகல் விஷயத்துல வந்து என்ன ப்ராடக்ட்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒன்று இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா நெகட்டிவ் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதோட நம்ம டக்கு இந்த விஷயத்துக்கு போயிடலாம். நான் அடுத்த முக்கியமான விஷயத்தை பேசுகிறேன். ஏன் விவாதம் அதில் பண்ணணும், எந்த அளவுக்கு நம்ம டிஃப்ரெண்டாக இருக்கும், எந்த அளவுக்கு நம்ம தனித்துவமாக இருக்கோம், நம்ம கம்பெனி கூட எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு தான் நம்ம ஃபைனலாக பார்த்து முடிக்கலாம். அந்த விஷயத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்த ப்ரீவியஸ் FDSA. ஸோ அவங்க கொடுத்துருக்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் FDSA ரெஜிஸ்டர் பண்ணணும்னா எல்லா இந்த டேக்ஸ் விஷயம் வந்து ஜென்யூன் கவர்மெண்ட் அவங்க தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ அந்த டேக்ஸ் அசோசியேஷன் ஃபெடரல் ஆஃப் ஃபெடரேஷன் ஆஃப் டேக்ஸ் அசோசியேஷன் அந்த FDSA வந்து பதில் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை அந்த பாலிசி ஸ்கீம் தான் போட்டுருக்காங்க, மணி செயின் பாலிசி ஸ்கீம் ஜஸ்ட் சே நோ. இந்த விஷயத்துக்கு வந்து நோ சொல்லணும் அப்படிங்கிறது என்ன விஷயம் போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் என்ன போட்டுருக்காங்க, சம் ஆஃப் த நெகட்டிவ் ப்ராடக்ட்ஸ் என்ன மேலே டிஸ்ப்ளே பண்ணி இங்கே வந்து ஈஸியாக அவன் பார்த்துக்கிற மாதிரி நமக்கு
இமேஜ்லயே கொடுத்துட்டாங்க. அதாவது விலங்குகளை வச்சு பண்ணக்கூடாது. ஆடு மாடு கோழி, ஈமு கோழி, சுசி ஈமு பண்ணி இல்லைங்களா? கேள்விப்பட்டோமா? சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின். இதை வந்து பண்ண நெட்வொர்க் பண்ண ட்ரை பண்ணி வேணா பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனா ட்ரை பண்ணிக்கலாம். இல்ல ஜூம் அவுட் பண்ண அது கீழ வர மாதிரி பண்ணுங்க. கீழ தான் வருது. கீழ அப்படி விட்டு ஓகே. சோ என்ன சொல்றீங்க? பிட்காயின் கிரிப்டோ கரன்சி பண்ணக்கூடாது, இன்சூரன்ஸ் பண்ணக்கூடாது, பிளான்டேஷன் பண்ணக்கூடாது, டூர் கான்செப்ட் பண்ணக்கூடாது, டிஸ்கவுண்ட் இந்த மாதிரி கிஃப்ட் மாதிரி விஷயத்தை பண்ணக்கூடாது. கிஃப்ட் விஷயம் கேள்விப்பட்டீங்களா? 3 கூப்பன் வாங்கினா உங்களுக்கு கிஃப்ட் நீங்க வாங்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா? டூர் விஷயம் வந்திருக்கு, ஷேர் வந்திருக்கு, இன்சூரன்ஸ் வந்திருக்கு, எதுவுமே பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து பாருங்க யார் பண்ணிக்கா? கவர்மெண்டோட ஃபெடரேஷன் நீங்க பண்ணிக்கலாம். அப்போ இதெல்லாம் நம்ம பண்றது லீகல் மக்களுக்கு தேவையான அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய எத்திக்கல் ஒரு குவாலிட்டியான வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் இந்த வீடியோ பார்க்க நமக்கு நேரம் இல்லை, ஆனால் நான் டக்குனு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். ஓகே, நான் இந்த 5 நிமிஷம் ஏன் விவா அப்படிங்கிறது ஷார்ட் எக்ஸ்பிளைன் எடுத்து நான் ஒரு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லாதனால அதுக்கு முக்கிய கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஸோ ஏன் நம்ம விவா அப்படிங்கும்போது இந்த 5 விஷயம், அதாவது எந்த ஹோட்டல்ஸ் நம்ம போனாலும் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் போகிற மாதிரி ஃபீல் இருக்காதுங்களா? 5 ஸ்டார் ஹோட்டல் நார்மல் ஹோட்டல் போய் நீங்கள் 3 ஸ்டார் ஹோட்டல் போது 5 ஸ்டார் நம்மள வந்து ஒரு 5 ஸ்டார் கேட்டகரி சொல்ற விஷயம் ரைட் கம்பெனி, ரைட் ப்ராடக்ட், ரைட் காம்படிஷன், ரைட் எஜுகேஷன், ரைட் இன்ஃபார்மேஷன், ரைட் காஸ்ட். இந்த 5 விஷயம் இந்தியாவில் எப்படி நீங்க வேற எந்த கம்பெனி பர்ஃபெக்ட்டா இல்ல அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் நம்ம வைக்கலாம். இவங்க ரெக்கார்டிங்ல கூட இருக்கு. நிறைய பேர் நீங்க யாராவது நீங்க டிஸ்கஷன் போறீங்க பென் டேப்போட வந்து பண்ண சொல்லுவாங்க. நம்ம ரெண்டு இருக்கோம், அது என்ன சொல்லுவாங்க? சோடி கூட பார்த்து சொல்லுவீங்களா? கம்பேர் பண்ணி பார்த்து வாங்க சொல்லி கூட நீங்க சேலஞ்ச் கொடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரைட் கம்பெனி நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட். Next. இன்னைக்கு எத்தனை கம்பெனிங்க லீகலா வந்தாலும் the first government recognized கம்பெனிங்க விஷயம் நமக்கு தான் ப்ரூஃபா இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பீப்பிள்ஸ் கம்பெனிங்க அப்படின்னா நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா இதை விட, அதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு என் குழந்தைகளுக்கோ என்னோட தாய்களுக்கோ கொடுக்க முடியாத ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா என் மக்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற விஷயம். ஸோ நம்மளோட கஸ்டமரோட டிஸ்ட்ரிபியூட்டர் தான் ஒரு பெரிய அசட்டு சொல்ற விஷயம். ஸோ அதே மாதிரி சப்சிடி கம்பெனி நமக்கு பெரிய பேக்கப் பயாபிஸ் கம்பெனி ஒரு 3000 14 கூட அசட்டு பிசினஸ் கம்பெனி இருக்கு. அண்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனி அவார்ட் நமக்கு இது ஸ்டார்ட் பண்ணி கட்சி மெம்பர் ஆஃப் விக்கி இருக்கும். அண்ட் வந்து இது வரைக்கும் 18 கம்மியா போட்டு 10 நோட்டிஃபிகேஷன் கமிஷன் முடிஞ்சாச்சு. 3000 நம்ம முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் company business. So more than 3000 crores turnover, 10 வருஷம் 3000 கோடி டர்னோவர் தாண்டியாச்சு. இங்க 90 தான் போடுங்க. 10 வருஷம் நீங்க 12 வருஷம் முடிக்கல 106 கோடி. அது முக்கியமான திருப்பதி ஒரு கோடி வந்தாச்சு. நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. 500 டேஸ் அடுத்து 500 கோடி ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு 12 லட்சம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆல் ஓவர் இருக்காங்க. சோ அத வந்து இந்த 10 வருஷத்துல நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் நம்ம கொண்டு வந்த விஷயம் இருக்கு. சோ ப்ராடக்ட் வைஸ் வந்து நம்ம ரைட் கம்பெனியை பார்த்து அதுல ப்ரூஃப் கூட நான் லாஸ்ட் ஃபைனல் ஷோ பண்றேன். சோ அந்த வந்து ப்ராடக்ட் வைஸ் வந்து ப்ராடக்ட் சொல்ல வேண்டியது நான் ஆல்ரெடி 4 வருஷம் கொடுத்து போய் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். நம்மளோட ஸ்பெஷல் என்ன? ஆயுஷ்க்கு ஓன் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஓன் ஃபார்முலேஷன், ஓன் R&D, ஓன் ட்ரைனிங் வேலைட் பண்ணி 100% நேச்சுரலா எல்லா விதமான சர்டிஃபிகேஷன் இருக்கு. சோ அது எல்லா விஷயமும் இதுல நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைன். ஓகே, காம்படிஷன். சோ இன்கம் பண்ண இந்தியால வந்து 5 கோடிக்கு மேல இன்கம் பண்ணக்கூடிய ஒரு பிளான் பை லீகல் வந்து ஹைபிரிட் பிளான் நமக்கு மட்டும் தான் இருக்கு. சோ ஹைபிரிட் பைனரி அத வந்து 50% பே அவுட் அப்படிங்கற சரவண கொடுக்கிற விஷயம் வந்து டாப் டு பாட்டம் ஒரே மாதிரி இன்கம் கொடுக்கிற விஷயமா இருக்கும். எல்லாருக்கும் எந்த சேஞ்சஸ் கிடையாது. சோ ஃப்ரைடே கட் ஆஃப் வந்து நம்ம வெட்னஸ்டே பே அவுட் வந்துட்டு இருக்கு. கிரெடிட்ஸ் எதுவும் இல்ல. கோபி கிரெடிட் ஆல்சோ பண்ணீங்க. நீங்க ஒரு டைரக்ட் அப்ளை பண்ணீங்கன்னா கோபி கிரெடிட் வந்து அந்த அடிஷனல் போனஸ் கிடைச்சிருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காம்படிஷன். அத எஜுகேஷன் சிஸ்டம் உங்களுக்கு தெரியும். சோ இந்த விஷயத்துல உருவாக்கி நிறைய வந்து டாப் 10 to 12 அந்த இன்கம் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த விஷயத்தை ஒவ்வொருத்தருக்கும் 10 வருஷம் அனுபவப்படுறதுல 120-30 வருஷம் அனுபவத்தோட இந்த விஷயத்துல இருக்கு. சோ அந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரெயின்ஸ் அப்படி பண்ண எஜுகேஷன் இருக்கு. ரைட் காஸ்ட் தெரியும். அந்த இமேஜஸ் மட்டும் ஜஸ்ட் ஒரு காமிச்சு லெக்சர் பண்ணி சொல்றேன். ஓகே, ஒன்ஸ் அகைன் இப்போ நான் காமிச்ச ரூல்ஸ் கூட நான் காமிச்சு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் உங்களுக்கு மைண்ட் பண்ணுறேன். அப்பதான் உங்களோட விஷயத்துக்கு அந்த நம்பிக்கை ஃபுல்ஃபில் கிடைக்கும். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் லீகல் அப்ளிகேஷன்
எந்த கம்பெனியாவது ஒரு நியூஸ் பேப்பர்ல பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? பப்ளிக் நோட்டீஸ் என்னன்னா, நாங்க பண்ற பிசினஸ் லீகல் பிசினஸ், எப்ப நாங்க வந்தோம், எப்படி லீகலா வந்தோம், எவ்வளவு இதுக்கு அவங்க டாக்ஸ் கட்டிருக்கோம், எவ்வளவு டர்ன் பண்ணிருக்கோம் அப்படின்னு விஷயத்தை காமி. இது வந்து பாருங்க, இங்க எக்ஸ்பிரஸ் ஒரு விஷயம் அவங்க நம்ம கம்பெனி பத்தி எழுதுது. there is no one like Indusfarm. Indusfarm ஒரு கம்பெனி இல்லைன்னு யார் எழுதிட்டாங்க? இந்தியன் எக்ஸ்பிரஸ். So last year, the best dairy company of the year 2024 நம்ம Indusfarm. Next, India Today use launch பண்ண அந்த போட்டோ. India Today பெரிய மேகசின்ல, சின்ன மேகசின்ல. Next, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு BOP ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம்ல, கடைசி நம்ம எங்க ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தது காயத்ரி ஹோட்டல். இப்போ அந்த காயத்ரி ஹோட்டல் மென்ஷன் ஆயிருக்கும். பிரின்சிபல் ஹோட்டல் பக்கத்துல பாருங்க இருக்கு. இது வந்து சிவபிரசாத் பேர்ல தான் இருக்கு. நம்மளோட நார்த் பிரசிடென்ட் இங்க பர்மிஷன் வாங்க கொடுத்த லெட்டர். அதாவது நம்ம பண்றது லீகல் பிசினஸ். இது தேவையான சொல். நீங்க என்னவோ பண்ணிட்டு போய் எங்க இடத்துக்கு பர்மிஷன் கேட்கணும். இப்போ எல்லாரும் இப்ப கேட்கறது இல்ல சார், நான் லீகல் கம்பெனி லீகலா பண்ற கம்பெனியோட கைடன்ஸ் கொடுத்துருக்கு. அப்படி அதனால அப்பா பிஓபி இப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். இதுல எல்லா ப்ரூஃப்ஸ் ஆஃப் விசிட்டர்ஸ் கொடுத்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம். சாதாரண விஷயங்களை எப்படி காமிச்சோம் அப்படின்னா நான் உங்களுக்கு வெப்சைட்ல காட்டுறேன். சாதாரண ஒரு பேர் இந்த வருஷம் 5 கோடி இன்கம் பண்றாங்க. அதாவது பார்த்து நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது ஒரு பார்ட். நெக்ஸ்ட் இத பப்ளிக் நோட்டீஸ். இப்போ கவர்மெண்ட் நம்ம ஆரம்பிக்கும் போது அது கொடுத்த விஷயம். இதோட காப்பி உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்க அதை படிச்சு பாருங்க. நெக்ஸ்ட், ஸோ அதனால அமேசான் ஒரு பெரிய வேர்ல்டு பெரிய அவங்க மாதிரி கேஸ் கொடுக்கும். நம்ம ப்ராடக்ட் ஆன்லைன் சேல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஃபிளிப்கார்ட் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ எந்தெந்த ஸ்டேட் எல்லா ஸ்டேட்லையும் வந்து நியூஸ் பேப்பர், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, பெரிய பெரிய நியூஸ் பேப்பர்ல நமக்கு அது பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இது வேற எந்த கம்பெனி பண்ணாத விஷயம். இது கேரளாவில் கொடுத்தது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஓகே முடிச்சு வெப்சைட் பண்ண விட்டு அதோட முடிஞ்சு வெப்சைட் பண்ண. ஸோ ஃபைனலி இவ்வளோ வேல்யூவான விஷயம் இருக்கீங்க. நம்ம ஏன் வாழ்க்கை கடைசியில் ஒரு விஷயத்தை சொன்னால் எனக்கு அதை சொல்ல எனக்கு திருப்தி வராங்க. அந்த ஒரே விஷயம் கூட 30 செகண்ட் டைமில் முடிச்சிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்யூட்டர் வெப்சைட்டு கம்பெனி வச்சு ஓகே வரணும். அப்போ அது என்ன கேட்டீங்கன்னா, கம்பெனியோட வெப்சைட் எந்த பேர் பார்த்துருக்கீங்க தெரியல, ஓப்பன் பண்ணாலே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்களா. ஸோ இதில் கீழே இது ஐபாஸ் வருது இல்லையா. ஓகே, சரி ப்ராடக்ட் காமிச்சு நம்ம கம்பெனி பார்த்தோம். இப்போ ப்ராடக்ட் விஷயம் இருக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் எல்லா விஷயம் வந்து ரிசர்ச் அண்ட் பப்ளிகேஷன் எந்த கம்பெனி கொடுக்காது. நம்ம கொடுத்துருக்கோம் கிளினிக்கல் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இது நம்ம கம்பெனியோட வெப்சைட் ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ பாருங்க, இப்போ எல்லா விஷயமும் இருக்கு. நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், எப்போ வந்துருக்கோம், கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அண்டர்ல முக்கியமாக லீகல் டிபார்ட்மெண்ட் வாங்க. கடைசி லாஸ்ட் ஒன் ஃபைனல் இது பாருங்க, 55 லட்சம் கஸ்டமருக்கு 1 கோடி ப்ராடக்ட் ரீச் ஆயிருக்கு. 600 வீக்கு 35 கண்ட்ரில பண்ணிருக்கோம். நம்மளோட ஃபேக்டரி, லேப், பேட்டர்ன் விஷயங்கள் எல்லாமே அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஃபைனல் கடைசி ஒன்று அந்த லீகல் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ். இப்போ நான் சேலஞ்ச் பண்றேன், இந்தியாவில் பண்ற எத்தனை கம்பெனிஸ் இந்த விஷயங்களை வெளிப்படையாக கொடுத்துருக்காங்க யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஆனா நான் பெருமையா திமுறா சொல்லுவேன். இன்னொன்று இருக்குங்க, நம்ம கம்பெனியோட ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன், ஆயுஷ்மியோ லைசன்ஸ், காம்பன்சேஷன் எல்லாமே வீடியோ பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வாங்க சொல்றேன். கிளினிக்கல் கைட் ரிப்போர்ட், இந்த சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட் 2023 நம்மளோட ஃபினான்ஷியலோட அந்த ப்ராப்ளம்ஸ் அக்கௌண்ட், ஜிபி சர்டிஃபிகேட், ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் விஷயம், நம்மளோட பேன் கார்டு, ஐஸ் லோன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கான லைசன்ஸ் எல்லாமே ஓப்பனா டவுன்லோட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க வெப்சைட்ல. இதுக்கு மேல இண்டஸ்ஃபார்ம் ஒரு கம்பெனி பண்றது நம்ம தயக்கப்பட்டு சொல்ல நேரம் இருக்கு. இனி எப்படி சொல்லலாம்? ஐ அம் இண்டஸ்ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர். எப்படி சார்? நெஞ்ச நிமித்தி பெருமையா சொல்லணும் சார். இந்த நம்பிக்கை உங்க டீமுக்கு வந்துச்சுன்னா அப்ப இன்னைக்கு நம்ம பில் வந்துச்சுங்களா சார்? வந்துருக்கா? Proud to be a Vivite. Proud to be a